மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். இனி இதயங்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகில் நடைபெறுகின்ற பல பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்ச்சியில் தொடர் சிகிச்சையில் இருக்கும் திருத்தந்தை, அமெரிக்க அரசுக்கு எதிராக ஆயர்களின் முயற்சி, அசிசி நகரில் அதிகரித்து வரும் திருப்பயணிகள் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் கடந்த வாரம் இத்தாலியின் பிரதமர் அவரை சந்தித்தது வரையிலான விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக காணலாம். கடந்த பிப்ரவரி 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்களுக்கு மூச்சுக்குழாய் அழற்சி இருப்பது தெரியவந்தது. கடுமையான அழற்சியால் பேசுவதற்கு சற்று கடினமாக இருப்பதற்காக வருந்திய திருத்தந்தை அவர்கள் மறைக்கல்வி உரையை படிக்க தன் உதவியாளரை வாசிக்க கேட்டுக்கொண்டார். தன்னை விட அவர் சிறப்பாக வாசிப்பார் என்றும் அவர் கூறினார். மூச்சுக்குழாய் அழற்சி ஏற்பட்டுள்ளதால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு வாரத்திற்கும் மேலாக தனது அனைத்து கூட்டங்களையும் திருப்பிட மாளிகையில் நடத்துவதற்கு பதிலாக காசா சாண்டா மார்த்தாவில் உள்ள அவரது இல்லத்திற்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மூச்சுக்குழல் அழற்சி மற்றும் அவரது உடல்நிலையை மோசமாக்கும் பிற காரணிகளிலிருந்து அவரை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிப்ரவரி மாதம் 14ஆம் நாளன்று ரோமின் ஜெமெலி மருத்துவமனையில் திருத்தந்தையை அனுமதிக்க வேண்டியிருந்தது. ஆயினும் அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு காலை முதல் 5 அதிகாரப்பூர்வ சந்திப்புகளை திருத்தந்தை அவர்கள் நடத்தினார். உண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் திருத்தந்தை அவர்கள் தனது திட்டங்களை ஒருபோதும் விளக்கவில்லை. வத்திக்கானில் இருந்து வந்த முதல் தகவல் படி திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் மருத்துவமனையில் மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையை தொடர்வதும் என தெரிய வந்தது. அன்று ரோம் மருத்துவமனையில் உள்ள பல நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் இது வியப்பாக இருந்தது. மேலும் திருத்தந்தை அவர்கள் விரைவில் குணமடைய அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்பதே எனது ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும். அவரை போன்ற ஒரு மனிதர் நமக்கு வேண்டும். திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவருக்காக ஜெபிப்போம். சில நாட்களில் இது சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு கிடைத்த தகவல் இதுதான். எனவே எப்போதும் போல திருத்தந்தை அவர்கள் விரைவில் குணமடைவார் என்று நம்புகிறேன். அந்த வார இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு சுவாச குழாய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு லேசான காய்ச்சல் இருந்தது. அவரது சிகிச்சையை மேற்கொள்ளும் மருத்துவர்கள் அவருக்கு முழுமையான ஓய்வை பரிந்துரைத்தனர். பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று மேலும் பல பரிசோதனைகளுக்கு பிறகு நோய் தொற்றானது பாலிமைக்ரோபியல் என்று மருத்துவர்கள் கண்டறிந்தனர். அதாவது பாக்டீரியாக்களின் கலவையானது திருத்தந்தையின் நுரையீரல் திசுக்களை வெகுவாக பாதித்திருந்தன. எனவே சிகிச்சையின் மூலம் மீண்டும் அது சரி செய்யப்பட்டது. திருத்தந்தை ஒரு சிக்கலான மருத்துவ நிலையில் இருக்கிறார் என்றும், அதாவது அவரது இந்த நிலைக்கு இந்த தொற்று மட்டும் காரணமில்லை, பிற காரணிகளும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் என்றும் வத்திக்கான் குறிப்பிட்டிருந்தது. நோயாளியின் நிலைமை தற்போதைய நோயை பற்றியது மட்டுமல்ல. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞருக்கு காய்ச்சல் மட்டும் இருந்து அவர் ஆரோக்கியமாக இருந்தால் எந்த அடிப்படை சிக்கலும் இல்லை. ஆனால் திருத்தந்தை போன்ற 88 வயதுடைய ஒருவருக்கு லாபெக்டமி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவருக்கு நுரையீரலின் ஒரு பகுதி இல்லை. மேலும் மன அழுத்தம் மற்றும் மற்ற சில காரணங்களும் சேர்ந்து ஒரு சிக்கலான நிலையாக உருவாகியுள்ளது. மறுநாள் மருத்துவர்கள் திருத்தந்தையின் உடல்நிலை மிகவும் சிக்கலானதாக இருப்பதாகவும் அவருக்கு 2 நுரையீரல்களையும் பாதிக்கும் இருதரப்பு நிமோனியா இருப்பதாகவும் கண்டறிந்தனர். அவருக்கு முந்தைய நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் கார்டிகோஸ்டீராய்டுகள் சிகிச்சையுடன் கூடுதல் மருத்துவ சிகிச்சையும் தேவைப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் அனைத்தும் அவருக்கு நன்முறையில் பலனளித்தது.
செயற்கை சுவாச கருவிகள் துணையில்லாமல் அவரால் இயல்பாகவே சுவாசிக்க முடிந்தது எனவும் அவரது இதயம் சீராக இயங்கி வருகின்றது எனவும் மேலும் திருத்தந்தை அவர்களின் உடல்நிலை பாதிப்புகளுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ உதவி எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை எனவும் வத்திக்கான் செய்தி தொகுப்பு தகவல் அளித்தது. அடுத்து மருத்துவ சிகிச்சைக்கு அப்பால் நல்ல மனநிலையில் இருந்து செய்தித்தாள்களை படிப்பது, தனது சில பணிகளை மீண்டும் தொடங்குவது என இருப்பதாகவும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்தார் என்பதையும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் உறுதிப்படுத்தின. மேலும் இனி அவர் படுக்கையில் இருக்க தேவையில்லை என்றும் ஒரு நாற்காலியில் உட்காரலாம் என்றும் தகவல்கள் வெளியாகின. திருத்தந்தை அவர்கள் நன்றாக உறங்கினார், காய்ச்சல் இல்லை. செய்தித்தாள் படித்து வருகிறார் என்று செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளது உண்மையாக இருந்தால் அவை நம்பிக்கையின் அறிகுறிகளாக தென்படுகின்றன. ஒருவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இதையெல்லாம் செய்யும் நிலையில் இருக்க வாய்ப்பில்லை. தனிப்பட்ட முறையில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை 20 நிமிடங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்ததே இதற்கு சான்றாக இருந்தது. அவர்களின் உரையாடலின் போது திருத்தந்தை அவர்கள் தனது வழக்கமான நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தியதும் தெரிய வருகிறது. திருத்தந்தை அவர்கள் படிப்படியாக குணமடைந்து வருவதை வெளிப்படும் செய்திகளை கொண்டு அறிய முடிந்தது. இருப்பினும் அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் நாள் குறிக்கப்படவில்லை. சிகிச்சைகளுக்கு அவர் எவ்வாறு தொடர்ந்து ஒத்துழைப்பார் என்பதை பொறுத்து அதை முடிவு செய்ய இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்பது தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர் சிகிச்சையில் இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களும் வத்திக்கானும் தெரிவித்த தகவல்களை அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக ஊடகங்களுக்கு அது பற்றிய தகவலை பகிர்ந்து கொண்ட மருத்துவர்கள் அவர் ஆபத்திலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்தனர். அவரது உடல்நிலை மோசமாக இருந்தாலும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். முன்னர் குறிப்பிட்டது போல திருத்தந்தை அவர்கள் ஆபத்திலிருந்து மீளவில்லை. எனவே அனைத்து பலவீனமான நோய்களைப் போலவே சமநிலையில் இருந்து வருகிறார். திருத்தந்தையின் தற்போதைய மருத்துவ நிலையில் மிக மோசமான சூழ்நிலை என்னவென்றால் செப்சிஸ் எனப்படும் தொற்று நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா அவரது இரத்த ஓட்டத்தில் பரவும் அபாயத்தில் உள்ளது என்பதுதான். இந்த கிருமிகள் உடல் முழுவதும் பரவினால் அவை மற்ற உறுப்புகளையும் பாதிக்கலாம். குறிப்பாக சிறுநீரகங்கள், இதயம், மூளை ஆகியவற்றை பாதிக்கலாம். இந்த நிலை ஒருபோதும் நடக்காது என்று நம்புவோம். அவ்வாறு நடந்தால் அதுதான் உண்மையான ஆபத்து. இருந்தாலும் அவ்வாறு நடக்காது என்று அவருடைய மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள். மேலும் மருத்துவ குழு பகிர்ந்து கொண்ட விவரங்களை கொண்டு அவரது உடல்நலம் குறித்த ஊகங்கள் காரணமாக அவர் திருத்தந்தை பொறுப்பிலிருந்து விலகலாம் போன்ற வதந்திகளை அவர்கள் நிராகரித்தனர். இன்று காலை அவர் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தவாறே எங்களை வரவேற்றார். அவரை பார்க்க உள்ளே நுழைந்தபோது வணக்கம் திருத்தந்தையே என்றேன். உடனே அவர் சிரித்துக்கொண்டே வணக்கம் திருமகனே என்று தனக்கே உரித்தான நகைச்சுவையை வெளிப்படுத்தினார். மருத்துவமனையிலிருந்து தனது நெருங்கிய ஒத்துழைப்பாளர்களுடன் திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறார். சிற்றாலயத்திற்கு ஜெபிக்கவும் சென்றிருக்கிறார். மேலும் சிகிச்சைகளில் சிறிது முன்னேற்றமும் ஏற்பட்டிருந்தது. அவரது இதயம் அப்போது நன்றாகவே பதிலளித்தது. சமீபத்திய நாட்களில் இருந்த சில நிச்சயமற்ற தன்மைகளையும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தினர். திருத்தந்தை அவர்கள் தாமாகவே சுவாசித்து வந்தாலும் அவரது சுவாச மண்டலத்தில் ஏற்பட்ட சேதமானது நாள்பட்ட மூச்சுக்குழாய் அழற்சியால் ஏற்பட்டதாகும். இந்த நிலையை அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சமாளிக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அவர் சுவாசிக்க சிரமப்படுகிறார். சுவாசிக்க சிரமப்படுவதை பார்ப்பது நல்ல உணர்வாக இருக்கவில்லை. மருத்துவர்களின் கூற்றுப்படி பார்த்தால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நீண்ட கால மருத்துவமனையில் இருப்பார் என்பது தெளிவானது. இதுபோன்ற ஒரு நிலை யாருக்கு இருந்தாலும் ஒரே இரவில் குணமடைய வாய்ப்பில்லைதான். கால அவகாசம் தேவைப்படும். வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை திருத்தந்தை அவர்களின் உடல்நிலை சற்று மாற்றம் கண்டது. அவரது உடல்நிலை சீராக இருந்த போதிலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு தீவிர தன்மையின் காரணமாக அவரது உடல்நிலை மோசமடைந்தது. சனிக்கிழமை அன்று காலை திருத்தந்தை அவர்கள் கடுமையான சுவாச நெருக்கடியை அனுபவித்ததால் ஆக்சிஜன் உதவி தேவைப்பட்டது. பிளேட்லெட்ஸ் என்னும் இரத்த தட்டுகள் இல்லாததால் அவருக்கு குருதி மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலை இரத்த சோகையுடன் தொடர்புடையதாகவும் பார்க்கப்பட்டது. அதனால் தொற்றுக்கு காரணமான பாக்டீரியாக்கள் மற்ற உறுப்புகளுக்கும் பரவியுள்ளன என்று பொருளல்ல என்பதையும் வத்திக்கான் சுட்டிக்காட்டியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து வத்திக்கான் செய்தி அளித்த போது திருத்தந்தை அவர்களுக்கு லேசான சிறுநீரக செயலிழப்பு இருப்பதும் தெரியவந்தது. ஆனால் அது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை அன்று ஆஸ்துமா சுவாச நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பிறகு திருத்தந்தை அவர்களுக்கு வேறு எந்த நெருக்கடியும் இல்லை என்றும், ஆனால் திருத்தந்தை அவர்களுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் தேவைப்படுவதாகவும் அது அவருக்கு மூக்கு வழியாக செலுத்தப்படுகிறது என்றும் வத்திக்கான் பத்திரிகை அலுவலகம் தெரிவித்தது. எல்லாவற்றையும் மீறி அவரது மனநிலையில் அவர் தெளிவாக இருப்பதாக கேள்விப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இளமை பருவம் முதல் தற்போது வரை அவர் எதிர்கொண்ட மருத்துவ சிகிச்சைகள் குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்கொண்ட முதல் அறுவை சிகிச்சை 21 வயதில் அவர் குறுமாணவராக இருந்தபோது அர்ஜென்டினாவில் நடந்தது. அப்போது அவருக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்தது. அறுவை சிகிச்சையின் மூலம் 1.5 லிட்டர் நீரை நீக்கி அந்த உறுப்பில் இருந்த 3 நீர்க்கட்டிகளையும் அகற்றினர். அவருக்கு மறைந்து போகும் நுரையீரல் நோய்க்கான அறிகுறி இருந்தது. மேலும் நுரையீரல் மடல் அகற்றப்பட்டது. அதன் பிறகு அவர் குணமடைந்தார். 1980ஆம் ஆண்டு அவரது 43வது வயதில் அவர் அர்ஜென்டினாவில் சேசு சபை மறைமாநில அதிபராக இருந்தார். அப்போது அவருக்கு குடலிறக்கம் இருந்தது. எனவே அப்போது அவசர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அதிகம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். கடுமையான நோய் தொற்று, அதிக காய்ச்சல் மற்றும் அவருக்கு நீரிழப்பு நோய் இருந்தது. தொற்றானது ஏற்கனவே பித்தநீர் சுரப்பியை அடைந்து விட்டதால் அவருக்கு திரவங்கள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் அறுவை சிகிச்சை தேவை என்று நான் அவரிடம் சொன்னேன். வலி வலது மேல் பகுதியில் இருந்தது. அங்குதான் பித்தப்பை உள்ளது. நோயறிதல் தெளிவாக இருந்தது. மேலும் அழற்சியில் வயிறும் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு டைவர்டிகுலோசிஸ் காரணமாக அவருக்கு மற்றொரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நீடித்த திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சையில் திருத்தந்தையின் பெருங்குடலின் 33 சென்டிமீட்டர் அகற்றப்பட வேண்டியிருந்தது. இந்த கடைசி 2 அறுவை சிகிச்சைகள் அவரது குடலில் தடயங்களை விட்டுச் சென்றன. மேலும் 2023ஆம் ஆண்டு மீண்டும் ஓர் அறுவை சிகிச்சைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். இன்று பிற்பகல் ஜெமலி மருத்துவமனையில் உள்ள திருத்தந்தை அவர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைகளின் வடுக்கள் காரணமாக லேப்ராஸ்கோபிக் மூலம் திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சையை எதிர்கொண்டுள்ளார். இந்த ஒட்டுதல்களை உள்வடுக்களை அகற்ற நாங்கள் முயற்சி எடுத்தோம். மேலும் இத்தகைய குடல் சிரமத்தை ஏற்படுத்தும் ஒட்டுதல்களுடன் இணைக்கப்பட்ட தோலை அகற்றியிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் சுவாச பிரச்சினைகள் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த நிலை முழுமையாக தீர்க்கப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டு குளிர்காலத்தில் அவரது சுவாச பிரச்சினைகள் ஒரு கவலையாகவே இருந்து வந்தன. அவரது முழங்கால் பிரச்சினைகளும் வெளிப்படையாகவே தெரிய வந்தன என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவரை காண ஏராளமான திருப்பயணிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்களுக்காக. சமீபத்திய நாட்களில் திருத்தந்தையை காண்பதற்காக பல திருப்பயணிகள் ரோம் நகருக்கு வருகின்றனர். ஆனால் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வத்திக்கான் திட்டமிடப்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் ரத்து செய்துள்ளது. நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆனால் அவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் எங்களை ஆசீர்வதிக்க அவர் வெளியே வர முடியாது என்று நினைக்கிறோம். நாங்களும் திருத்தந்தையை பார்க்க வந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை சந்திக்கும் நம்பிக்கை இருந்ததால் தான் இங்கு வந்தேன். ஆனால் இங்குள்ள சூழ்நிலை கொஞ்சம் வருத்தம் தருகிறது. இருப்பினும் அவரை எங்கள் இதயங்களில் சுமந்து செல்கிறோம். நாங்கள் கடவுளிடம் நிறைய கேட்கிறோம். குறிப்பாக திருத்தந்தையின் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அவர் மிகவும் நல்ல உன்னதமான திருத்தந்தையாக இருக்கிறார். அதோடு அவர் மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது உண்மை. திருத்தந்தை அவர்கள் விழிப்புடனும் பதிலளிக்கும் தன்மையுடனும் இருப்பதை கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜெமெலி ஆன்காலஜி வார்டில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள குழந்தைகளிடமிருந்து மிகவும் மென்மையான பாசம் வெளிப்பட்டது. அவர்கள் வரைந்த இந்த வரைபடங்களையும் அவர்களின் பெற்றோர் எழுதிய கடிதங்களையும் அவர்கள் திருத்தந்தைக்கு அனுப்பி வைத்தனர். இத்தாலிய குடியரசின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று திருத்தந்தையை சந்தித்து பேசினார். 88 வயதான திருத்தந்தை அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அனைத்து செய்திகளும் இருந்தன. குறிப்பாக ரோமின் வானத்தில் தோன்றிய வானவில்லானது விண்ணகத்திலிருந்து வந்த ஊக்கமளிக்கும் செய்தியாகவே என்ன தோன்றுகிறது. உடல்நிலையில் முன்னேற்றமடைந்த திருத்தந்தையை காண விளையும் மக்கள் ஒருபுறம் என்றால் அவருக்காக இறைவேண்டல் செய்யக்கூடிய மக்கள் மறுபுறம். அது குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஜெமெலி மருத்துவமனையில் சூழ்நிலை அசாதாரணமாக இருந்தது. திருத்தந்தைக்காக ஜெபிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் வருகை தந்தனர். இங்கே இருப்பதால் நேரில் சென்று ஒரு சிறிய ஜெபத்தால் அவருக்காக அர்ப்பணிக்க முடியும் என்று நினைத்தேன். 2 நண்பர்களுடன் ஜெபமாலை ஜெபிக்க இங்கு வந்தேன். திருத்தந்தை பிரான்சிஸ் என்றாலே வலிமை. அவருக்கு எப்போதும் இருந்த வலிமை மற்றும் தைரியம் நம்மை வியக்க வைக்கிறது. அதை நமக்கும் கடத்துகிறார். அவர் எப்போதும் சொல்வது போல எனக்காக ஜெபியுங்கள் என்பதுதான் என் நினைவுக்கு வருகிறது. அதை செய்யதான் இங்கு வந்திருக்கிறேன். அவர் நமக்கு இவ்வளவு பலத்தை தருவது போல இன்று நாங்கள் அவருக்கு பலத்தை தர விரும்புகிறோம். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் திருவுருவ சிலைக்கு முன்பாக பலர் திருத்தந்தை குணமடைய ஜெபித்து மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்திருந்தனர். தனது பங்கிற்கு திருத்தந்தை அவர்களும் இத்தகைய பாச காட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக செய்திகளை அனுப்பினார். தான் ஜெமெலி மருத்துவமனையில் நம்பிக்கையுடன் தனக்கு தேவையான சிகிச்சையை தொடர்வதாகவும்
தனக்கு ஓய்வு சிகிச்சையின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது என்றும் அவர் அதில் தெரிவித்திருந்தார். அந்த நாளில் திருத்தந்தை அவர்கள் ஒரு திருப்பலியை நிறைவேற்றவிருந்தார். அதில் பல திருத்தொண்டர்கள் நியமிக்கப்பட இருந்தனர். ஆனால் அவருக்கு பதிலாக நற்செய்தி பணிக்காக திரு அவையின் சார்பு தலைவர் பேராயர் ரினோ பிசிச்சலா அவர்கள் அந்த திருப்பலியை நிறைவேற்றினார். இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்திருக்கும் மறையுரையை படிக்க கிடைத்துள்ள வாய்ப்பு குறித்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாள் முழுவதும் திருத்தந்தைக்காக ஜெபிக்க ரோம் மற்றும் உலகம் முழுவதும் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கான் நகரின் மாநில தலைவராக விளங்கும் கர்தினால் பெர்னாண்டோ வர்கீஸ் அவர்கள் அப்பொறுப்பிலிருந்து விடைபெறுகிறார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. 80 வயதை எட்டியிருப்பதால் கர்தினால் பெர்னாண்டோ வர்கீஸ் அவர்களால் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் வாக்களிக்க முடியாத நிலை உருவாகும். வத்திக்கான் நகரத்தின் தலைவராக அவரது பதவிக்காலமும் விரைவில் முடிவடையும். 2021ஆம் ஆண்டு முதல் அவர் வகித்து வரும் இந்த பதவிக்கு ஏற்கனவே ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஒரு பெண் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸ்பானிய கர்தினாலாகிய அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கர்தினால்கள் தொப்பியை அவருக்கு அணிவித்த போது கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். 4 மாதங்களுக்கு பிறகு இறந்த ஜெர்மன் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுடன் கடைசி பொது தோற்றங்கள் ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் வர்கீஸ் அவர்கள் பெற்றார். நாங்கள் திருத்தந்தையை வரவேற்க வந்தோம். அவர் நலமாக இருக்கிறார். ஆனால் 96 வயது முதியவர் போல் இருக்கிறார். அவர் பேசுவது அரிது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவர் திருத்தந்தையாக இருந்தபோது என்னை தொலைத்தொடர்பு இயக்குநராக நியமித்த போது அவரிடம் திருத்தந்தையே, நான் கர்தினால் புரோனியோவின் செயலராக இருந்தேன் என்று தெரிவித்தேன். அதற்கு அவர் ஆம் ஒப்புக்கொண்டார். பின்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் இணைந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். கர்தினால் வர்கீஸ் அவர்கள் ரோமன் கியூரியாவில் நீண்ட பணியை கொண்டுள்ளார். 1972ஆம் ஆண்டில் இதில் இணைந்த அவர் இன்று துறவற வாழ்க்கைக்கான திருப்பிட கழகத்தின் அதிகாரியாக இருக்க அழைக்கப்பட்டார். பிரதமருக்கு சமமான வத்திக்கான் நகரத்தின் தலைவராக இருப்பதற்கு முன்பு அவர் பொது செயலாளராக இருந்தார். சூழலியல் குறித்த இடைநிலை கூட்டத்திலும் பங்கேற்றுள்ளார். வத்திக்கான் நகரத்தின் ஆளுநரகத்தில் இதை செய்ய நாங்கள் முயற்சித்துள்ளோம். எங்கள் ஊழியர்கள் மற்றும் ஆளுநரகத்தை சுற்றி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணிபுரிபவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறிய செயல்களில் உணரப்படும் ஒருங்கிணைந்த சூழலியல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் படையணிகளின் வரிசையில் சேர்ந்த முதல் கர்தினாலாக கர்தினால் பெர்னாண்டோ வர்கீஸ் அவர்கள் இருக்கிறார் என்பது பாராட்டுக்குரியது. போர்ச்சூழல் காரணமாக பாதிக்கப்பட்ட சூடான் நாட்டிற்காகவும் மற்ற மனிதாபிமான சிக்கல்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் காரிதாஸ் அமைப்பின் சமீபத்திய செயல்பாடுகள் குறித்து இதோ இந்த பகுதியில் காணலாம். சூடானுக்கு சர்வதேச உதவியை வழங்க காரிதாஸ் அமைப்பானது கோரியுள்ளது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு கால போரானது அந்நாட்டை பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளது. அங்கு 8 மில்லியனுக்கும் அதிகமான உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களும் அண்டை நாடுகளுக்கு தப்பி ஓடிய 3.5 மில்லியன் அகதிகளும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் மனிதாபிமான உதவிகளை அளிப்பதற்கான முக்கிய நிதியை முடக்கும் அமெரிக்காவின் முடிவு குறித்து காரிதாஸ் அமைப்பானது தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. சர்வதேச சமூகம் இதில் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் அழைப்பு விடுத்துள்ளது. சூடான் அதிர்ச்சியூட்டும் அளவிலும் மிருகத்தனத்தினுடைய நெருக்கடியின் பிடியிலும் இருந்து வருகிறது. மேலும் பரந்த பிராந்தியத்தில் பெருகிய முறையில் இது பரவி வருகிறது. ஆப்பிரிக்க ஒன்றியம் மற்றும் அகண்ட சர்வதேச சமூகத்திடமிருந்து நீடித்த மற்றும் அவசர கவனத்தை கோரும் ஒரு நெருக்கடியாகவும் இது இருந்து வருகிறது. மேலும் மனிதாபிமான அணுகல் என்பது குறிப்பாக சண்டை மிகவும் தீவிரமாக இருக்கும் இடங்களில் ஓர் அடிப்படை சவாலாக இருந்து வருகிறது. இந்த நிலைமையானது மிகவும் கவலைக்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கூட்டாட்சி நிதி சமீபத்தில் நிறுத்தப்பட்டதை எதிர்த்து அமெரிக்க ஆயர்கள் முன்னெடுத்திருக்கும் முயற்சி என்னவென்று அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். அகதிகளை சட்டப்பூர்வமாக குடியேற்றுவதற்கான நாட்டின் மிகப்பெரிய தனியார் திட்டத்திற்கு நிதியளிக்கும் கூட்டாட்சி நிதியை நிறுத்தி வைத்தது சட்டவிரோத அரசாங்க நடவடிக்கை என்று டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்திற்கு எதிராக அமெரிக்க ஆயர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். பல ஆண்டுகளாக இந்த திட்டம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் அகதிகளுக்கு உதவியுள்ளது. பலர் தங்கள் சொந்த நாடுகளை விட்டு வெளியேறி அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்களின் பேரவையின் இடம்பெயர்வு மற்றும் அகதிகள் சேவைகள் துறை உட்பட 10 அரசு சார்ந்த நிறுவனங்களில் ஒன்றின் மூலம் ஆதரவை பெற்றுள்ளனர். ஓர் அறிக்கையில் அமெரிக்க ஆயர்கள் அரசின் முடிவு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர். இந்த அமைப்பின் கூற்றுப்படி இந்த இடைநீக்கம் அமெரிக்க சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறுவது மட்டுமல்லாமல்
நாட்டின் அடிப்படை மதிப்புகளுக்கும் எதிரானது என்று தெரிய வருகிறது. பிப்ரவரி மாதம் 10ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க ஆயர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் வெகுஜன நாடு கடத்தல்கள் தொடர்பாக நாட்டின் நிலைமையை அவர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் தனது செய்தியில் குடியேற்றத்தை ஒழுங்கான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் ஆனால் திணிக்காமல் மேற்கொள்ள வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க நாடு கடத்தல் கொள்கைகள் குறித்து ஆவணமற்ற குடியேறிகளை குற்றவாளிகளுடன் ஒப்பிடுவதை தவிர்க்குமாறும் திருத்தந்தை அவர்கள் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. ரோம் நகரின் கேபிட்டலின் மியூசியம் சமீபத்தில் முன்னெடுத்திருக்கும் கண்காட்சியின் முக்கியத்துவம் குறித்து தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். ரோமில் உள்ள கேபிட்டோலின் அருங்காட்சியகங்கள் திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களால் ஊக்குவிக்கப்பட்ட ஃபர்னீஸ் குடும்பத்தைச் சேர்ந்த 140 மறுமலர்ச்சி சேகரிப்புகளின் கண்காட்சியை தொடங்கி வைத்துள்ளன. இது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ரோமில் மிகவும் செல்வாக்குமிக்க குடும்பங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்கள் முதலில் வளப்படுத்த தொடங்கிய மிகவும் மதிப்புமிக்க தொகுப்பாக இது இருக்கிறது. குறிப்பாக அவரது பேரன்கள் அலெக்சாண்டர் திருத்தந்தையால் பெயரிடப்பட்டவர் மற்றும் ஓட்டோ கிரே ஆகியோரால் இது வளப்படுத்தப்பட்டது. மேலும் இது பழங்கால படைப்புகள் மட்டுமல்ல, பளிங்குச் சிலைகள், நாணயங்கள், இரத்தினங்கள், குறிப்பாக அந்த கால கலைஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஓவியங்கள், வரைபடங்கள் என ஒரு தொகுப்பாக இருக்கிறது. இந்த கண்காட்சியானது திருத்தந்தையின் மரபுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கண்காட்சி முழுவதும் அந்த கால வரைபடங்களின் மறு உருவாக்கங்கள் மற்றும் மிகவும் பிரபலமான சில திறப்பு விழாக்கள் மற்றும் பதவியேற்பு விழாக்களின் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக கலைஞரான மைக்கேல் ஏஞ்சலோவுக்கு நியமிக்கப்பட்ட பியாசா டெல் கேம்பிடோக்லியோவின் மறு வடிவமைப்பை சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் வரை வில்லா கஃபாரெலியில் நடைபெறும் இந்த கண்காட்சியானது 1527ஆம் ஆண்டு ரோம் கைப்பற்றப்பட்ட பிறகு திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட 1550ஆம் ஆண்டு யூபிலிக்கான இத்தாலிய தலைநகரின் மாற்றத்தையும் ஆராய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் இத்தாலியின் அசிசி நகருக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த ஆண்டு அசிசி நகர் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். அசிசி நகரில் திருப்பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. புனித பிரான்சிஸ் பசிலிக்காவில் மேற்கொள்ளப்படும் வருடாந்திர எண்ணிக்கையால் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு புனிதர் அடக்கம் செய்யப்பட்ட கோவிலின் வழியாக 4483 பேர் சென்று வந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டை விட இது 256 அதிகம் என கண்டறியப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளிவந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாங்கள் வளர்ச்சியை கண்டறிந்தோம். 2015ஆம் ஆண்டு முதல் இன்று வரை நாங்கள் எப்போதும் வளர்ந்துள்ளோம் என்று நினைக்கிறேன். திருப்பயணிகளில் வளர்ச்சி இல்லாத ஒரு வருடமும் எங்களிடம் இருந்ததில்லை என்று நம்புகிறேன். அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் இத்தாலியர்கள். இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஜெர்மானியர்கள், அமெரிக்கர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் என பலர் இருப்பதை அறிய முடிகிறது. நிச்சயமாக உலகின் பிற பகுதிகளிலிருந்தும் திருப்பயணிகள் பசிலிக்காவிற்கு வந்துள்ளனர். இருப்பினும் சற்று விசித்திரமான சில இடங்களிலிருந்து சில திருப்பயணிகள் வருகை தந்துள்ளனர். சீனர்கள், உக்ரைன் மக்கள் என வருகை தந்தனர். மேலும் ஜிம்பாப்வேயிலிருந்து ஒரு திருப்பயணி வந்திருந்தார். புனித பிரான்சிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பசிலிக்கா அசிசியில் அமைந்துள்ள அற்புதமான ஆன்மீக ஈர்ப்பு மட்டுமல்ல, ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் புனிதராக மாறும் கார்லோ அக்யூட்டிஸின் அழியாத உடலையும் இந்த நகர் தன்னகத்தை வைத்திருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அசிசிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். உதாரணமாக பிரான்சிஸ்கன் இயக்கம் தொடங்கிய இடத்தில் 2016ஆம் ஆண்டு அவர் இறைவேண்டல் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இன்னும் இது போன்ற பல புதிய நிகழ்வுகளுடன் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.